நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். பேரவை தலைவர் ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு மீனூர் வியாபாரிகளின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். பேரவை தலைவருக்கு மீனூர் வியாபாரிகளின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். வணிக போராளி ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். பேரவை தலைவர் ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு மீனூர் வியாபாரிகளின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். சுதேசி நாயகனுக்கு மீனூர் வியாபாரிகள் சார்பாக வீர வணக்கம். தற்போது பேரவை மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிறைவு செய்து பெரம்பூரில் இருக்கின்ற பேரவை தலைவர் உடனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியிருப்பதனால் அனைவரும் ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் சுதேசி நாயகன் தமிழக வணிகர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு எளிமையான தோற்றத்தோடு வாழும் காமராஜராக தன்னுடைய கடைசி காலம் வரை வாழ்ந்து சென்றுள்ள எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு மீனூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இளைஞர் கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து வணிகர் சொந்தங்களையும் அருகாமையிலிருந்து வருகின்றிருக்கின்ற கிளை சங்கங்களுடைய நிர்வாகிகளையும் அதே போன்று மீனூர் நகரத்திலே இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தோழர்களையும் நண்பர்களையும் இப்பொழுது இங்கே வருகின்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்களையும் அண்ணன் பி கதிர்வேல் அண்ணன் அவர்களையும் அதே போன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நகர தலைவர் அரவிந்தன் அவர்களையும் அகில இந்திய அண்ணா திமுகவுடைய நகர செயலாளரும் எங்கள் பாசமிகு அண்ணன் பட்டாபிராமன் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினரும் மீனூர் வியாபாரிகள் சங்கத்தினுடைய முதன்மை ஆலோசகருமான அண்ணன் திரு கே சுப்பிரமணியம் அவர்களையும் மீண்டும் வருகை வரவிருக்கின்ற மீனூர் பேரூராட்சியின் தலைவரும் துணைத் தலைவர் அவர்களையும்
நாங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று இந்த இரங்கல் கூட்டத்தை சிறப்பிப்பு தரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். வெள்ளையன் என்றால் அவருக்கென்று ஒரு சகாப்தம் உண்டு. ஒரு காலகட்டம் இருந்தது வணிகர்களுக்கு. அந்த காலகட்டம் எப்படி என்று சொன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் இது போன்ற பஜார் வீதிகளிலே வணிகம் செய்யும் வியாபாரிகளுக்கு சமூக விரோத இருந்தோம். அரசு துறை சார்ந்த சில அதிகாரிகள் எடுத்திருந்தோம். எல்லா அதிகாரிகளும் சொல்ல மாட்டேன், சில அதிகாரிகளுக்கும் பெரும் பிரச்சனைகள் வியாபாரிகளுக்கு இருந்த ஒரு காலகட்டம் அது. அதாவது விற்பனை வரித்துறை அதிகாரிகள் உள்ளே வந்து விட்டால் கடைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற ஓனரை எந்திரிச்சது சேர்ந்து வந்து அவர் உள்ள உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ற வரைக்கும் வெளியிலே வந்து நிற்பார். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை எல்லாம் தகர்த்தெறிவதற்காக ஒரு அமைப்பு வேண்டும். தமிழகம் முழுக்க இருக்கின்ற வணிகர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். சில்லறையாக சிதறி கிடக்கின்ற வணிகர் சங்கத்தை எல்லாம் தமிழகம் முழுக்க ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வியாபாரிகளுக்கு ஒரு பெரும் பிதாமகனாக உருவாகியவர் தான் பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்கள். அவருடைய பொது வாழ்க்கை 50 ஆண்டு காலம். அவர் தற்போது 76 வயதை கடந்து இயற்கை எழுதியுள்ளார்கள். ஆனால் அவருடைய பொது வாழ்க்கை 50 ஆண்டு காலம். இந்த 50 ஆண்டு காலத்திலே அவர் ஒரே ஒரு பிரச்சனைக்காகவோ கரைமடைந்த கரத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லப்படாத ஒரு தலைவன். வியாபாரிகளுக்கு மட்டுமே போராடிய ஒரு வணிக போராளி என்று நிறுத்திவிட முடியாது. அவர் விவசாயிகள், தமிழீழ போராளிகள், இப்படி பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள், பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், அரசுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் அதை வென்றெடுத்து காட்டியவர் எங்கள் தங்க தலைவர் சுதேசி நாயகம் வெள்ளையன் அவர்கள். இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இங்கே இந்திய பொருளாதாரத்திலே வெளிநாட்டு வர்த்தகத்தை எல்லாம் அனுமதிக்கும் போது இந்தியாவிலேயே ஒரே தலைவன், உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எடுத்த ஒரே தலைவன் வெள்ளையன் அவர்கள் மட்டும்தான். அன்னைக்கு எல்லாருக்கும் சிரிப்பா இருந்தது. இன்னைக்கு அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வியாபாரியும், இந்த ஆன்லைன் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வியாபாரியும் இப்பொழுது உணர்கிறான். அப்பொழுதே சொன்னார், கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கொக்கோ கோலா பெப்சியை ஒழிக்கணும்னு சொல்லி ஒழிச்சு காட்டியவர். ஆமா, தற்சார்பு கொள்கைதான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கணும்னு சொன்னார். சுய தொழில்கள் தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லும் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை எல்லாம் எளிமையானது. எனக்கு தெரிந்தவரை நான் 30 ஆண்டு காலமாக அவரோடு பழகுகிறேன். அவருடைய வாழ்க்கை மொத்தம் வாகன பயணத்திலே தான் போயிருக்கின்றதே தவிர அவர் வீட்டில் எல்லாம் சொகுசாக ஏசி அறையில் இருந்து இந்த வணிகர்களுக்காக போராடியவர் அல்ல. ஒரு சின்ன பெட்டிக்கடைக்காரனுக்கு பிரச்சனை கூட அங்க வந்து நிற்பார். அப்படி எளிமையின் தோற்றம். அவருடைய வாழ்நாள் முழுக்க வணிகன் வியாபாரி இப்படித்தான் வாழ்ந்தார். அவருக்கு 3 ஆண் மகன்கள், 2 பெண் குழந்தைகள். ஆனால் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எப்படி படித்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அதெல்லாம் அவர் சட்டம் பண்ணதே இல்லை. அதெல்லாம் நடந்தது. கடைசி வரைக்கும் கிடைத்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுவார். நாம் கேள்விப்படும் பொழுது நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், திருச்சி, திடீர்னு கேட்ட திருத்தணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவன். அந்த தலைவனை நாங்கள் இழந்து தவிக்கின்றோம். இப்படியெல்லாம் ஒரு தலைவன் இனி கிடைப்பது மிகவும் அரிது. தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்பதெல்லாம் சொற்பமானதாகிவிட்டது இந்த காலகட்டத்திலே. அவர் எளிமையின் தோற்றமாக மட்டுமல்ல, எதையும் தனக்காக சேர்த்து வைக்காத ஒரு தலைவன். நேற்று வரை எம்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தது வரை வணிக குடும்பங்கள் தான். அவருடைய குடும்பங்கள் உறவினர்கள் இருந்தாலும் கூட அவரை அங்கிருந்து அப்படியே அழகா கொண்டு வந்து அவருடைய இல்லத்தில் சேர்த்ததெல்லாம் வணிக சொந்தங்கள் தான். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எப்படி வியாபாரிகளுக்காக, வியாபாரிகள் நலன்களுக்காக உழைத்தாரோ, பாடுபட்டாரோ, வாழ்ந்தாரோ, அவருடைய இறுதி காலங்களும் அதே போன்றுதான் அமைந்தது, அதே போன்றுதான் நடந்தது. அவருடைய எண்ணத்தின் அடிப்படையிலேயே தான் நேற்று வரை அந்த விவரங்கள் எல்லாம் நடந்தது. அவருடைய அனைத்து மருத்துவ செலவுகளுக்கும் இந்த சில்லறை வியாபாரிகள் உதவிகளை பெற்றுத்தான் கடைசி காலம் வரை வாழ்ந்தார்.
கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கூட தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான தலைவர் எங்கள் தலைவர் வெள்ளையன் அவர்கள். அரசுக்கு கோரிக்கை வைப்போம், தலைவருக்கு முதலமைச்சருக்கு சொல்லுவோம், அவருடைய மருத்துவ ரீதியான விஷயங்களை எல்லாம் பகிர்ந்தளிப்போம் என்று சொல்லும் பொழுது கூட எந்த வணிகனும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா நாம் இருக்கும்போது தலைவருக்கு வேற என்ன, நாமே எந்த தலைவன் நமக்காக உழைத்தாரோ அந்த தலைவனுக்கு நாம் இருக்கின்றோம் என்று சும்மா சொல்லக்கூடாதுங்க. கடந்த 3 தினங்களாக அவருடைய மருத்துவ செலவுக்காக தமிழகம் எங்கிருந்தும் பல லட்சங்களை அள்ளி கொடுத்தார்கள் வியாபாரிகள். ஆனால் இறைவனுடைய நாட்கள் வேறு விதமாக இருந்துவிட்டு, மரணம் என்பது எல்லோருக்கும் வருவது இயற்கை தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இன்னும் பல காலங்கள் இருந்திருந்தார் இது போன்ற சில்லறை வர்த்தகத்துக்கு சவாலாக இருக்கின்ற இந்திய பொருளாதார கலாச்சாரத்திலே இப்பொழுது சில்லறை வர்த்தகம் எல்லாம் நசிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட தலைவர் எல்லாம் எங்களோடு இருந்திருந்தால் இந்த வணிகம் காப்பாற்றப்பட்டிருக்கும். அவருடைய கவலையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், வியாபாரிகள் வாழ வேண்டும். சுய தொழிலாக அவர்கள் அரசாங்கத்திடம் போய் வேலை கேட்கவில்லை, அவர்கள் அவர்களுக்காகவே ஒரு உழைப்பை தேடிக்கொண்டார்கள். நான் சுய தொழில் அதிபர்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதிலே ஒரு கண்ணாக இருந்தவர்கள் தான் தன் வாழ்நாள் முழுக்க சொல்லியிருந்தார். அதே போன்று சாலையோரத்து வியாபாரிகளை கூட புறந்தள்ள மாட்டார். வணிகர் சங்கம் என்றால் ஒரு கடை இருக்கணும், அதுக்கு அட்ரஸ் இருக்கணும், அப்படிதான் உறுப்பினர். அந்த மாதிரி இல்லாம சாலையோர சிறுகடை பெட்டிக்கடை வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் இருந்தால் கூட அவர்களுக்காகவும் குரல் கொடுத்து ஒரு ஒப்பற்ற தலைவன். அந்த தலைவனை இழந்து தவிக்கின்றோம். அவருக்கு எங்கள் இறைவா, அவருக்கு அவர் செய்த பாவங்களை எல்லாமோ அவர் எந்த பாவம் செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எல்லோரும் சொல்வது போன்று அவருக்கு நற்பதவிகளை கொடுக்க வேண்டும் இறைவா. அவருடைய வாழ்விலே எல்லா விதமான அவருடைய ஆன்மா சாந்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டும் என்று மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி. அடுத்ததாக அன்புக்குரிய இந்த இளைஞர் கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் அவர்களே, இந்த கூட்டத்திலே பங்கு பெற வந்திருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே, வியாபார பெருமக்களே, சகோதர தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாள் பேசிய தலைவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச வரையில அவரு வெள்ளையன் என்ற பேர் இருந்தா கூட அந்த வெள்ளையினுடைய அந்த சக்தியை, அந்த வெள்ளை ஏகாதிபத்தினுடைய அந்த சக்தியை எதிர்ப்பதில் முன்னணி வகித்தார். நானும் அவரோடு ஒரு போராட்டத்தில் கண்டோம். அதோட நிகழ்வு மட்டும் சென்னையில வால்மார்ட் என்ற ஒரு அந்நிய வியாபாரம் சென்னையில வருகின்ற போது அதை எதிர்த்து இடதுசாரி இயக்கங்கள் குரல் கொடுத்த போது அதன் முன் வரிசையில் நின்று பங்கு பெற்று அதனுடைய போராட்டத்திலே பங்கு பெற்ற மாபெரும் தலைவர் என்பது எனக்கு மரியாதை. அது மட்டும் இல்ல, வெறும் வியாபாரிகள் பிரச்சனை மட்டும் இல்ல, தொழிலாளர்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை. ஏன்னா எல்லா இதுக்கும் ஒரு சங்கம் வச்சுப்பாங்க. ஆனா அந்த சங்கம் என்பது அவருடைய நலனை மட்டுமே காப்பாற்றக்கூடிய, அந்த நலனை பாதுகாக்கின்ற சங்கமாக இருக்கும். ஆனால் இது வெள்ளையன் அவர்கள் என்னன்னா, இது வியாபாரிகள் வெறும் வியாபாரத்தின் நோக்கத்தோடு மட்டும் இல்ல, நாணயத்தோடு நடக்கணும் என்ற அடிப்படையில இது ஒரு பொதுநல சங்கம். மக்களுடைய பிரச்சனையும் நாட்டினுடைய பிரச்சனையும் தலையிட வேண்டும், வியாபாரிகள் ஒரு அரசியல் வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அந்த உன்னதமான நோக்கத்தோடு தான் அவருடைய வியாபாரி நல சங்கம் என்பதை விட வியாபாரிகளுடைய பொதுநல சங்கம் என்ற பெயர் வைத்த பெருமை அந்த மகானுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொண்டு நான் ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்ல, அவர் நிறைய சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் எங்களை இடதுசாரி இயக்கத்தை பற்றி எங்களுக்கும் பேர் இழப்பு. ஏன்னா நாங்கள் நடந்துகின்ற ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இந்த வியாபாரிகளை கடையெடுப்பு போராட்டத்தை நடத்துகிற அவர்கள் வேண்டுகோள் இருப்பார். அது எங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றிகரமாக அமையும். ஆனா இப்படி ஒரு சங்கம் இருக்குமா, தலைவர் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், ஒரு காந்தி தான், ஒரு நேரு தான், ஒரு அண்ணா தான், ஒரு கருணாநிதி தான் என்பது போல வியாபாரி சங்க தலைவர் வெள்ளையன் மட்டும்தான். அந்த வெள்ளையனுக்கு மீண்டும் ஒரு உதாரணம் என்று சந்தேகம். எனவேதான் நான் இந்த வியாபாரிகளுடைய சகசரத்தை கூட சொல்றோம். சேகர் சொன்னாரு, அந்த இறுதி சனத்தை கூட வியாபாரிகளோட சங்கம் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால்
இந்த நாட்டுல சுதந்திரத்துக்காக போராடுகின்ற தலைவர்கள், ஒரு இயக்கத்துக்காக போராடுகிற தலைவருடைய குழுக்களை நடித்தவர்களுக்கு, ஆனால் அது மாதிரி இல்லாமல் இந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட அந்த சங்கத்துடைய தலைவர் வெள்ளையனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதில் இந்த வியாபாரி சங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற இந்த நோக்கத்தை, இந்த வேண்டுகோளை வைத்து அவர் எந்த இயக்கத்துக்காக எதற்காக பாடுபட்டாரோ அந்த லட்சியத்தை நோக்கி இந்த வியாபாரி சங்கம் பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அண்ணாவுக்கு என்னுடைய இளைஞரை தெரிவித்துக் கொண்டு விளங்குவதை நன்றி. வணக்கம். நம் இதயங்களில் இமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வியாபாரி சங்க பேரவைத் தலைவர் அருமை அண்ணன் வெள்ளையன் அவர்களின் இரங்கல் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஷேக் அகமது அவர்களே, இந்த இரங்கல் கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் வியாபாரி சங்கத்தின் உறுப்பினர்களே, சாதி மத இன அரசியல் வேறுபாடு இன்றி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆரம்ப காலகட்டத்தில் அருமை தலைவர் வெள்ளையன் அவர்கள் இந்திய தேசிய பேரியக்கத்தில் பயணித்தார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் அபிமானத்தினாலும் அவர்கள் மீது பெற்ற பேரன்பினாலும் இந்திய காங்கிரசின் மீது பயணித்த போதிலும் வியாபார பெருமக்களின் மீது கொண்ட அளவற்ற பற்றினாலும் அவர்கள் கடந்து வந்த இன்னல்களை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளில் வியாபார சங்கத்தை ஆரம்பித்து இதனால் வரை ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் வியாபாரிகளுக்கு எண்ணற்ற உதவிகளையும் அவர்கள் வாழ்வில் பெற்று வந்த இன்னல்களை போக்குவதற்காக அவர் ஆற்றிய பணியை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும். இந்திய தேசிய தமிழக மாநில தலைவர் அருமை அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் நம் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை முன்னாள் IAS நாயகன் சசிகாந்த் செந்தில் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது நமக்கெல்லாம் பெருமை. அவருடைய இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டது மேலும் பெருமை என்று கூறி அவர் ஆத்மா சாந்தி அடைய அவர் விட்டு வந்த பணியை வியாபாரிகள் சங்க பெருமக்கள் தோல்வின்றி சிறப்பாக நடத்துவார் என்ற நம்பிக்கையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டு கரையற்ற காலபெருவெளியில் கண்டு தடையின்றி தனித்து ஒளியோடி வீசி தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே சிறப்பான முறையிலே வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து நம்ம எல்லாம் இப்பொழுது ஆளாத துயரத்திலே ஆழ்த்தி நம்ம எல்லாம் விட்டு சென்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு, அவர் குடும்பத்திற்கு கடவுள் ஆறுதலை தரும்படியாகவும், அருளி பிறப்பு அனைவருக்கும் ஒன்றே, உருமாறினாலும் உயிர் ஒன்றே, மனிதன் திருவுடன் வாழ்வது சிறப்பல்ல, பெருமையுடன் வாழ்வது சிறப்பாக பெருமைக்குரியவர்களாய் இங்கே தம்பி சொன்னது போல ஜாதி மதம் இன வேறுபாடின்றி கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஐயா அவர்கள் மீது எத்தகைய அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பார்கள் என்பது இந்த கூட்டம் மாத்திரமே அதற்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக பேசிக் கொண்டிருந்த போது ஐயா அவர்கள் சொன்னார்கள், மிகுந்த கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லும் போது அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய அபூபக்கர் ஐயா அவர்கள், நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள். சொல்லும் போது நான் அதை மிகுந்த கனத்த எண்ணத்தோடு அதை வைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு வார்த்தை உண்டு, நீதிமான்கள் மடித்து போகிறார்கள், புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், தீங்கு வராததுக்கு முன்பதாக எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள்
நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் பிரகாரமாக நேர்மையாகவும் நீதியாகவும் இந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் ஐயா அவர்கள் வியாபாரி சங்கத்தின் மூலமாக ஆண்டுதோறும் ஏற்படுத்தக்கூடிய ஆகஸ்ட் 15 மாணவ செல்வம் கல்வியிலே முதலிடம் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்குகின்ற அந்த கூட்டத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அன்னை ஷேக் முகமது ஐயா அவர்கள் அழைப்பார்கள். அதாவது இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அழைக்கின்றவர்கள் மிகுந்த அன்போடு கூட அழைக்கின்றவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அந்த இடத்திலே வெள்ளை ஐயன் என்று சொல்லி நான் பிரித்து அவருடைய பெயரை சொன்னேன். வெள்ளை உள்ளம் படைத்தவர், தலை வெள்ளை, உடை வெள்ளை, உள்ளம் வெள்ளை என்று அவரை பற்றி நான் சொல்லும் போது அவர் என்னை பார்த்து அநேகரிடத்தில் கேட்டார், அந்த தம்பி யார், அந்த ஆசிரியர் யார் என்று கேட்டு என்னை கட்டிப்பிடித்து என்னுடைய பெயரை சொல்லுகின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கிறது, அதுவும் அதற்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும் போது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மக்களுடைய அடித்தட்டு மக்களிலிருந்து மேல்தட்டு மக்கள் வரையிலே உழைக்கின்ற சமுதாய வர்க்கத்திலே அவர் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் சிறப்பான முறையிலே அடி செய்தார்கள். இன்னும் இருக்கின்றவர்கள் அநேகர் பேசுகின்ற தருவாய் இருக்கிறது. ஆக அவரை பற்றி ஒரே ஒரு கவிதை மாத்திரமே சொல்லி விடைபெறுகலாம் என்று நினைக்கின்றேன். மாற்றாரை மதிக்கின்ற மனிதர் இவர், மதிநலத்தை போற்றுகின்ற மாந்தரும் இவர், சீற்றத்தை விரும்பாத செம்மல் இவர், சிறுமைகளை தாங்கும் குணம் குன்றும் இவர், வெண்கலம் போல் ஒலிக்கின்ற பொருள் இருக்கும், வெண்பாவை போல் இனிய பேச்சிருக்கும், வெண்சங்கை போல் தூய மனதிற்கும், வெண்தாடி வேந்தர் இவர் செயலிருக்கும். இப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு கடந்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தாருக்கு நாம் அனைவரும் ஆறுதல் கூற இந்த இடத்திலே அவருடைய ஆத்மா சார்ந்தடைய கூடியிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழால் கண்ணலெனத்தகும் இன்னமுத தமிழ் கடவுள் தரும் தமிழே, கச்சிட உச்சிட நத்தவர் பெற்றவர் கண்டது செந்தமிழே, தென்னக மன்னவர் அன்னவர் எல்லாம் கண்டது பூந்தமிழே என மீண்டும் ஒரு முறை தமிழால் அவரை வாழ்த்தி உங்களை எல்லாரும் வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த ஐயா இந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஷேக் முகமது ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் மனிதர்களுக்கு இந்த இரங்கல் குறிப்பிற்கு தலைமை தாங்குகின்ற வியாபார சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளரும் அருமை நண்பர் ஷேக் அஹமது அவர்களே, இதற்கு பிறராக இரங்கல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களே, வியாபாரிகளே, தலைவர் மறைந்தாரு. ஒரு மனிதன் பிறப்பதான் இருப்பதும் சர்வசாதாரணம் தான். அவர் பிறப்பிலிருந்து இருப்பவரை அவர் என்ன சாதித்தான் தான் வரலாறு சொல்லுவாங்க. அந்த வரலாறு தமிழகத்தில் படைத்தவர் ஒரே ஒரு நபர் தலைவர் வெள்ளையன் தான். இப்போ வியாபாரிகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பு. ஒரு ஆலமரம் சாய்ந்து விட்டது. ஒரு ஆலமரம் சாய்ந்து விட்டதுன்னு சொன்னா பெரிய ஒரு பாதிப்பு. அந்த வேர்கள் துளிர்விட்டு வளர்த்திருப்பது யாருன்னு சொன்னா வியாபாரி சங்கம் தான். அவர் மறைந்தாலும் உங்களுக்கு பெரிய உழைப்பு இருந்தாலும் ஆலமரம் சாய்ந்து விட்டாலும் அவருக்கு ஒரு இருந்தாலும் அவர் ஒழுங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் வளர்த்திருக்க வேண்டிய கடமை. அவர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, கல்வியா வெளிநாட்டு வரக்கூடிய தண்ணிகளை இந்த பொச்சி பொக்கல சாப்பிட மாட்டார். நம்ம தமிழ்நாட்டுல அந்த டாட்டா பண்ணி தான் குடிப்பாரு. வெளிநாட்டுல எந்த பொருள் அந்த கொக்கோ கோலா பின்செல்லாம் சாப்பிட மாட்டார் சொல்லுவார். வியாபாரிகளுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு இருந்தவர். அதே போல விவசாயிகளுக்கு பல போராட்டங்கள் தளம் தாங்கி செய்கின்ற போது கூட அவர் விவசாய பக்கம் நின்றார். அந்த அளவுக்கு தமிழகத்தில் பெரிய ஒரு பாதிப்பு. அந்த பாதிப்பு இருந்தாலும் சொன்னாரு, அதாவது அவர் மறைந்தாலும் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த வியாபாரிகளுக்கு ஆகவே அவர் மறைந்து போனாலும் நீங்கள் சங்கத்தை பலப்படுத்த வேண்டும், அவருடைய தரத்தை பலப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு நன்றி.
40 ஆண்டுகளுக்கு மேலாக வியாபாரிகளின் முயற்சிக்கு பாடுபட்டு நம்மையெல்லாம் விட்டு மறைந்திருக்கின்ற ஐயா வெள்ளையன் அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த வரங்களை குறித்து தெரிந்து கொண்டு அவர்களுடைய புகழ் மிகவும் மோத வேண்டும் என்ற கேட்டு விரும்புகிறேன். பொன்னேரி நகர வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஜெயபாலன் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தக்கூடிய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இப்படி ஒரு தலைவர் வளர்ந்து பிறந்து வளர்ந்து வியாபாரிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் இருக்கிற தலைவர் ஒரே தலைவர் தான் நம்முடைய இளைய தலைவர். அவருடைய இறப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு பேரிழப்பு. எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காமல் மலர்கள் உருவாக்கின்ற அதிகாரியாக இருக்கக்கூடிய வியாபாரி சங்கத்தின் தலைவர்களே நம்முடைய நாடு தலைவர் இடையில் அவர்கள் தான் என்று கூறி வருத்தப்பட்ட ஆழ்ந்த இறைவனை தெரிவித்து என் உரையை வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாவட்ட தலைவர் இப்ராஹிம் அவர்கள். இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு வெள்ளை உள்ளம் அடுத்த காலமான செய்தி அறிந்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரை நூற்றாண்டு காலமாக இந்த பணியை செய்து வீட்டிலே தூங்கிய காலம் குறைவாக இருந்தாலும் காரிலே தூங்கிய காலம்தான் அதிகம். அந்த அளவுக்கு எந்த நேரமானாலும் எந்த நிகழ்ச்சியானாலும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் வியாபாரிக சமூகத்துக்காக பாடுபட்டு உழைத்து இன்று காலமாகிவிட்டார்கள். அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து நாங்கள் அவன் குற்றத்திலே பங்கு கொண்டு அவன் சென்ற கொள்கைகளை இருக்கக்கூடிய வியாபாரிகள் தொடர்ந்து கடைபிடித்து அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் குடும்பத்திற்கு உதவிகளும் செய்து அவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்று கேட்டு இத்துடன் உரையை முடித்துக் கொண்டிருந்தேன். நன்றி வசலாம். மீண்டும் பேரூராட்சியுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் இணைந்து உரையாற்றுவார். நேற்று தினத்தில் மறைந்த தெய்வத்திரு ஐயா வெள்ளையன் அவர்கள் அவர்களுடைய இறப்பு வணிகர்களுக்கு பேரிழப்பு. அவரோட இந்த கண்ணீரஞ்சு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மீண்டும் வணிகர்களின் தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் ஐயா அவர்கள் மாநில தலைவராக பணியாற்றி அயராத உழைத்து வணிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் அவருக்கு ஒரு பாதுகாப்பையும் அளித்து முழு பணியும் அர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அதே வேளையிலே அவர் குடும்பத்தாருக்கும் அவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு அருணாச்சலம் மீனாட்சி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்து இன்றைக்கு நாடெங்கும் போற்றுகின்ற வகையிலே அவருடைய பணியினை வியாபார பெருமக்களுக்கு
மட்டுமே சுருக்கிக் கொள்ளாமல் பொதுமக்களுக்காகவும் நாட்டினுடைய விவசாயிகளுக்காகவும் தன்னுடைய பணியை அர்ப்பணித்தார். மரியாதைக்குரிய வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள், அவருடைய பெயருக்கு சுதேசி நாயகன் என்று சொல்லுவார்கள். கடைசி வரை அந்த சுதேசி நாயகன் என்கின்ற அந்த அர்த்தத்தை தன்னுடைய உடையை கடைபிடித்தார்கள். கடைசி வரை அகர் உடையை மட்டுமே அணிந்து அந்த சுதேசி நாயகன் என்கின்ற அந்த பெயருக்கு பெருமை சேர்த்தார்கள். எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு இடையே கார்ப்பரேட்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார், போராட்டங்களை நடத்தினார். அவர் நினைத்திருந்தார் கார்ப்பரேட் முதலாளிகளிடம் கோடிக்கணக்கிலே பணத்தை பெற்றுக் கொண்டு அதே எல்லாத்தையும் கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டிருக்கலாம். வியாபாரிகள் அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டு அதே அப்படின்னு இருந்துருப்பாங்க. ஆனால் அப்படி செய்யவில்லை. தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக, தான் வளர்த்த அந்த இயக்கத்திற்காக, அந்த சங்கத்திற்காக கடைசி வரை உயிருள்ளவரை போராடினார் என்பதுதான் அவருடைய பெருமை. அதையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது. இங்கே சமூக வலைதளங்களிலும் இங்கே இரவு உரையில் பேசியவர்களும் கூறினார்கள், இமயம் சரிந்தது, ஆலமரம் விழுந்தது என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். ஆலமரத்துக்கு எதிர்க்குமே அழிவில்லை. ஆலமரம் விழும், ஆனா தன்னுடைய வேர்களை விட்டு செல்லும். அந்த இடத்திலே அந்த வேர்கள் மீண்டும் மரமாக முடியும். அதே போலத்தான் ஐயா வெள்ளையன் அவர்கள் மறைந்தாலும் வேர்களாக நம்முடைய சேகாகுமது போன்ற சகோதரர்களை வியாபார பெருமக்களை விட்டு சென்று வைக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த இயக்கத்தை, இந்த சங்கத்தை பொதுமக்களுக்கு நலனுக்காக அவர் எப்படி விவசாய மக்களுக்காக போராடினார்களோ அதே போன்று தொடர்ந்து கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இமயம் சரிந்தது என்றார்கள். இமயம் என்றைக்குமே சரிந்ததில்லை. இமயமலை மேலே ஏறி தன்னுடைய சாதனையை உலகத்துக்கு தெரிவிப்பார்கள். அதுபோல அவருடனே இருந்தால் நீங்கள் சாதனையாளராக வளரலாம். அதுதானே தவிர இமயம் என்றைக்கும் தெரிவதில்லை. அவர் வியாபாரிகளிடத்திலே, பொதுமக்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அன்னாருடைய பணியை நீங்கள் எல்லாம் தொடர வேண்டும். இந்த இயக்கத்தை எந்த சலசலப்புக்கும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து நடத்திட வேண்டும் இந்த சங்கத்தை என்று இங்கே கேட்டுக்கொண்டு, இங்கே பேசியவர்களெல்லாம் வாய்ப்புக்கு நன்றி என்று சொன்னார்கள். நன்றி சொல்லாதீங்க, இது நன்றி சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல, இது இரங்கல் கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். வணக்கம். இயல்பே அதுதான். அவர் ஆலமரம் விடுதலை விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னார்கள். உண்மையும் அதுதான். மீண்டும் வியாபாரிகள் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் கவுண்டர் பாலி சீனிவாசன் அவர்களும், துணை செயலாளர் இருக்கின்ற ஏழுமலையன் அவர்களும், நானும் சில நிகழ்வுகளை கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மண்ணின் மைந்தர் சுந்தரப்பா அவர்கள் எங்களிடம் கேட்பார், என்கிட்ட கேட்பார், கேட்க சொல்றாரு. அந்த அளவுக்கு தலைவர் மேல பாசமிகு ஒரு தலைவராக நம்முடைய மண்ணின் மைந்தர் சுந்தரப்பா இருந்தாங்க. இப்பொழுது எங்கள் இரங்கல் கூட்டத்தினுடைய இறுதியாக எங்கள் மண்ணின் மைந்தருடைய மகனார் மீஞ்சூர் நகரத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் சகோதரர் தமிழ் உதயன் அவர்கள் இரங்கல் தெரிவித்து பேசுவார்.
தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களின் இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்குரிய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தொழில் செய்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதுகாவலராக திகழ்ந்தவர் தான் ஐயா அவர்கள். என் தந்தை அவர்களுக்கும் ஐயா சொல்வதை தந்தை அவர்களுக்கும் ஐயா பாபுரடியார் ஐயா அவர்களுக்கும் நெருங்கிய நண்பர். இந்த பகுதியில் உள்ள எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் என் தந்தை இல்லாமல் அவர் நடத்துவதே கிடையாது. அவரை பார்க்கும்போதெல்லாம் என்னை ஆசீர்வாதம் செய்து நன்றாக ஒரு தந்தை போல் நீ வர வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வார். அவர் இப்பொழுது இல்லை என்பதை இதனால் ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவருடைய ஆத்மா சாந்திய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. எந்த கூட்டம் நடந்தாலும் கடைசியாக எங்களுக்கெல்லாம் விடை கொடுத்துருவது எங்கள் துணை செயலாளர் நேர்மலையாகும். இப்பொழுது இந்த இரண்டு கூட்டத்தை நிறைவு செய்ய வருகிறேன். இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து வியாபார பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2016ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலில் என் பெயரை கொள்கை கைமாறு நினைச்சு முன்மொழிந்தார். ஜெயபாலு வாசுதேவன் போன்றவரும் கைதட்டி வரவேற்றாங்க. நான் ஒரு கண்டிஷன் வைத்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் நான். ஆரம்ப காலத்திலிருந்து சின்ன வயசுங்கிறது நான் திமுக நீண்டகால உறுப்பினர். இந்த தொகுதியில் திமுக நின்னா நான் கண்டிப்பா நிற்க மாட்டேன். உடனே இருக்கிறோம் சொல்லணும், இல்லை இந்த தொகுதியை வேற ஆள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நான் நிற்கிறேன்னு சொன்னேன். கடைசியில் என்ன வச்சு என்ன பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. வெள்ளையன் சார் சொன்னாரு, நீஞ்சூர் ஏழுமலை அவர்கள் இந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் சொன்னார். கடைசியாக பார்த்தா அன்புவாணனுக்கு திமுக சீட்டு கொடுத்துட்டாங்க. ஐயா நான் திமுகவில் இருந்து நான் அன்புவாணனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா, இல்லை நீ தான் வேட்பாளர். என்னுடைய ஓட்டை திராவிட முன்னேற்ற உதயசூரியன் சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். அப்பேற்பட்ட நேரத்தில் கூட வெள்ளையன் அவர்கள் என்னை எங்கே பார்த்தாலும் எம்எல்ஏ தான் நேற்று முந்தா நாள் வரை கூட எம்எல்ஏ என்று தான் எனக்கு கூடுவார். அந்த புண்ணோட ஆத்மா சாட்சியடைய எல்லாவல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொகுதியில் என்னை அறிமுகப்படுத்த நிறைய பேர் இந்த தொகுதியில் நிறைய பேர் என்னை எம்எல்ஏ தான் கூடுவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு புகையை சேர்த்து தந்த அந்த வெள்ளையனுடைய ஆத்மா சாட்சியடைய எல்லோருடைய சார்பாக நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வணிகர்களின் போராளி ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பேரவை தலைவர் ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு ஐயா வெள்ளையனுக்கு நீயூர் வியாபாரிகளின் வீர வணக்கம். வியாபாரிகளின் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வணிகர்களின் போராளி ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பேரவை தலைவர் ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். ஐயா வெள்ளையனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், ஐயா வெள்ளையனுக்கு நீயூர் வியாபாரிகளின் வீர வணக்கம். இறுதியாக பேரவை தலைவர் இன்று மாலை 4 மணி அளவிலே பெரம்பூரிலிருந்து அவருடைய சொந்த ஊரான திருச்செந்தூர் மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி கிராமத்திலே நாளை நல்லடக்கம் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் எல்லோரும் வியாபாரிகளும் சென்னைக்கு அருகாமல் இருக்கிற மாவட்ட வியாபாரிகள் போய் பெரம்பூர் நாட்டில் சென்று போய்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது இந்த இரங்கல் கூட்டத்தில்
அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி கலந்து செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022.